പ്രൈസ് ദ ലോർഡ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇയേശുവിൽ പ്രിയമാനവர்களே, பரிசுத்தாவின் திருவிழாவுக்கு ஆயத்தத்திலுள்ள இந்த நவநாட்களில் 3வது நாள் இறை சிந்தனைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். தூயாவின் கனியாக இருக்கின்ற அமைதியை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். നമ്മുടെ തിരുച്ചഭയിൽ ഒരു പാരമ്പര്യ പാടലുണ്ട്, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. நிறைய பேர் அமைதி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எங்கு அமைதி கிடைக்கும் என்று தெரியாமல் சங்கடப்படுகிற மக்கள் உண்டு. எங்க ஊர்ல ஒரு தாத்தா இருந்தார். திருப்பலி நேரத்தில் நம்ம சமாதானம் வழங்கும் போது அந்த தாத்தா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சத்தமா சமாதானம் 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 சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு அவருக்குள்ளேயே கேட்பாங்க, யாருக்கு சமாதானம், என்ன சமாதானம்? நிறைய பேருக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உலகத்திற்கு சமாதானம் தருவதற்காகத்தான், அமைதி தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதான் பைபிள் சொல்லி தருகிற உண்மை. லூக்கா நற்செய்தி 2:13-14 நாம் இப்படியாக படிக்கிறோம். குழந்தை இயேசு பிறக்கும் பொழுது நள்ளிரவில சம்மனசுகள் விண்ணகத்தில் இருந்து கொண்டு பாடுகிற பாட்டு, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அமைதி உருவாக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ யாரெல்லாம் அமைதி தேடி அலைகின்றார்களோ அவர்கள் இயேசுவை தேடி செல்லும் பொழுது அவரின் ஆவி அவர் நமக்குள்ளே புகுத்தி தெய்வீக அமைதி நமக்குள் தருவார் என்பது தான் உண்மை. இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு தருவார். அவருடைய ஆவி நமக்குள்ள வரும்பொழுது அவருக்குள் இருந்த அதே அமைதி நாமும் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்குள் யோவான் 14:27 சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். லூக்கா நற்செய்தி 10:5 ஆண்டவர் சொன்னார். லூக்கா 10:5 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து அமைதி தருவதற்காக வந்தார். என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், அந்த அமைதி நீங்கள் போகின்ற இடங்களில் எல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எந்த வீட்டுக்கு போனாலும் முதல் நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக. ஸோ நமக்குள்ள அமைதி, பிறருக்கு நம்ம அமைதி வழங்க போகிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் சில ஊழியக்காரங்கள் எல்லாம் சில வீட்டுக்கு போனால் 4 செய்வினைகளும் 4 பில்லு சூனியங்களும் மாமியார் செஞ்சது நாத்தனார் செஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நிம்மதியும் கடத்திட்டு திரும்பி வருகிற சில ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 14:33 சொல்கிறது, கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்துபவர் தான் கடவுள். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கடவுள் வரக்கூடாது. நிறைய பேர் கலங்கி போய் கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்து புலம்பி போய் வர்றாங்க, ஓடி வர்றாங்க ஆசிரமத்துக்கு. அன்பார்ந்தவங்களே, கடவுளின் ஆவி கலக்கத்தின் ஆவி அல்ல, குழப்பத்தின் ஆவி அல்ல, மாறாக அமைதி உருவாக்குகின்ற ஆவிதான். அமைதி என்றால் என்ன? சில நபர்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் டூர் போனோம் ஃபாதர், ஒரு காட்டுக்குள்ளே போனோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஒரு நதி ஒழுகுது ஃபாதர், இயற்கை அவ்வளவு பார்க்க அழகாக இருந்தது, குருவிகளோட சவுண்டுகள் எல்லாம் இருந்தது, மக்கள் சத்தமே இல்லை, அங்கே போய் சும்மா இருக்கும் பொழுது என்ன ஒரு அமைதி கிடைச்சிச்சு தெரியுமா அப்படி சொல்றவங்கள பார்த்துருக்கேன். வேற சொல்லுவாங்க, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி முடிச்ச உடனே மனசுல லேசாயிருச்சு ஃபாதர், அவ்வளோ அமைதியா இருந்தது நான் திரும்பி வரும்பொழுது. வேற சொல்லுவாங்க, ஃபாதர் மனசெல்லாம் கலங்கி போற நேரத்தில் நான் எனக்கு பிடிச்ச 2-3 பாடல்கள் உண்டு, அது அப்படியே மெதுவாக ஹெட்ஃபோன் வச்சு கேட்பேன், மனசு அப்படியே அமைதியாகும் அப்படி சொல்லுவாங்க. இந்த இயற்கையும் இந்த நபர்களும் இந்த பாடல்களும் எல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கொடுக்கிற அமைதிகள் தான். அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. அந்த நேரத்துக்கு அவ்வப்போது கிடைக்கின்ற அமைதி வெளியிலிருந்து வருகின்ற அமைதி. ஆனால் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி அப்படிப்பட்ட தற்காலிகமாக கிடைக்கின்ற அமைதி அல்ல, நிரந்தரமான அமைதி தான் அவர் தர விரும்புகிறார். அதனால் தான் யோவான் நற்செய்தி 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல. ஒரு பாட்டு கேட்கும் பொழுது, ஒருத்தரை சந்திக்கும் பொழுது, ஒரு டூர் போகும்பொழுது கிடைக்கிற அமைதி போன்றதல்ல. அது வித்தியாசமான அமைதி. அது என்ன அமைதி? எல்லா கனவுகளும் உடைந்து போகும் பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம்.
எல்லாரும் வெறுக்கும் பொழுதும் ஒதுக்கி வைக்கும் பொழுதும் கலங்காமல் தன்னந்தனியாக அமரக்கூடிய ஒரு அமைதி. எல்லா நோய்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் அலங்கழிக்கப்படும் பொழுதும் கலங்காமல் புலம்பாமல் இருக்கின்ற ஒரு அமைதி. அது ஒரு தெய்வீக அமைதி தான். ஒரு இடத்துக்கு நான் டூர் போகும்பொழுது ஒரு நீர்வீழ்ச்சியின் அருகில ஏராளமான மக்கள், நிறைய கடைகள், வியாபாரம் நடக்குது, வண்டிகள் வந்து நிற்குது, பெரிய மக்கள் கூட்டம். நாங்கள் வண்டி இறங்கும் பொழுதே அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு கல்லு மேல ஒரு வெளிநாட்டுக்காரி அம்மா சமணங்கால் போட்டு உட்கார்ந்து கண்ணு மூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த இவ்வளவு சத்தத்துல இவ்வளவு கூட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் அசையாம அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டுக்காரி என்பதனாலேயே எல்லாரோட கண் அந்த அம்மா மேல போயிருச்சு. அப்படியே கண்ணு மூடி உட்காடுறாங்க. நாங்கள் எல்லாம் நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்த்து குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வர்றோம். 1 மணி 1.5 மணி நேரம் முடிஞ்சிச்சு. வரும்பொழுதும் இந்த அம்மா அதே இடத்துல கண்ணு மூடி சமணங்கால் போட்டு அப்படியே கண்ணு மூடி உட்காந்துருக்கிறாங்க. நேச்சுரலாக எங்களுக்கு பயங்கர கியூரியோசிட்டியா இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே இருந்து டீ எல்லாம் குடிச்சு உட்காந்துட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த அம்மாவை யாரோ வந்து கூப்பிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ கூட வந்தவங்களோ கூப்பிட்டாங்க. அந்த அம்மா எழுந்திரிச்சாங்க. அந்த அம்மா எழுந்திரிச்சு பேக்கெல்லாம் தூக்கிட்டு நேரம் நாங்கள் இருக்கிற டீ கடைக்குள்ள வந்தாங்க. டீ ஆர்டர் கொடுத்து டீ குடிக்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கேட்டோம், நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் என்னை அழைத்தார், நான் ஆதலால் நான் தன்னந்தனியாக அமர்ந்து என் ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு கூட்டத்துக்குள்ள இவ்வளவு சத்தத்துக்குள்ள கொஞ்சம் நெஞ்ச நேரம் இல்ல, அந்த அம்மா தன்னை மறக்கும் அளவிற்கு இன்னொரு ஆள் வந்து அழைக்கும் நேரம் வரைக்கும் எல்லாம் மறந்து கூட்டத்துக்குள்ள தன்னந்தனியாக அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். ஆழமுள்ள அமைதியினுடைய சில அடையாளங்கள் பைபிள் நாம் இப்படியாக படிக்கிறோம். காற்றும் புயலும் கடலின் கொந்தளிப்பும் வந்த போது, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரத்தில் 23 - 27 வரை வசனங்கள் நாம் படிக்கின்றோம். காற்றும் புயலும் கொந்தளிப்பும், படகு இருக்கின்றவர் அதை விட சத்தமா அலமுறையிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஐயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகின் ஓரத்தை தலை சாய்த்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தாராம். என்ன ஆழமுள்ள ஒரு அமைதி நிறைந்த உள்ளம் பாருங்க. காற்றும் புயலும் வந்தாலும் தூங்குகின்ற நபர்கள். பைபிளில் திருத்துதர் பணியில் நாம் இப்படியாக படிக்கிறோம். பேதுருவை வந்து சிறையில சங்கிலிகளால் மாட்டப்பட்டு 2 படை வீரர்களுக்கு சென்றில் படுக்க வச்சுக்கிறாங்க. திருத்துதர் பணி 12:6 சொல்கிறது, அவர் ஆழ்ந்து தூங்கிட்டாராம். பேதுருக்கு தெரியும் விடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் காலையில சாவுதான். அப்படி இருக்கும் பொழுது கூட பேதுருக்கு எந்த கவலையும் இல்லை, ஆழ்ந்து தூங்கினாராம். தூதன் வந்து தட்டி எழுப்பி குலுக்கி கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவ்வளவு ஆழம். இதுதான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது ஆழ்ந்து தூங்குகின்ற ஒரு வரம். நமக்கு சின்ன பிரச்சனை வந்த போதும் அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போகும், சாப்பிட முடியாது, அப்படியே காலு வெந்த நாய் மாதிரி ஓட தொடங்குவோம். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ண விஷயம் நான் என்னைக்கு சொன்னதாக எனக்கு ஞாபகம் உண்டு. நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன், +2 எக்ஸாம் டைமில் ஃபோன் எடுத்தால் அந்த பக்கம் ஒரு லேடி. என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஃபாதர் படுத்து தூக்கம் வர மாட்டேங்குது. நான் கேட்டேன் என்ன காரணம் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நாளைக்கு +2 எக்ஸாம். நான் சொன்னேன், கண்ணு நீ பாப்பா நீ கஷ்டப்பட சங்கடப்பட வேண்டாம், நீ கடவுளை ஆஸ்வதிப்பார், நான் ஜெபிக்கிறேன், நீ நிம்மதியாக தூங்க, காலையில் நிம்மதியாக எழுதிரிச்சா போதும், டென்ஷன் ஆகாம போய் எக்ஸாம் எழுது, உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படி சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் பொண்ணு இல்லை, +2 படிக்கிற பொண்ணு இல்லை, என்னோட பொண்ணு தான் எக்ஸாம் எழுத போறா, நான் அவரோட அம்மா தான் பேசுறேன் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், பாப்பா பக்கத்தில் இருக்கா அப்படி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ 9 மணிக்கு தூங்கிட்டா, எக்ஸாம் எழுத போற பொண்ணு 9 மணிக்கு படுத்து தூங்கிட்டா, எக்ஸாமை பற்றிய கவலையினால் 11 மணிக்கு தூங்கி கொண்டு என்ன எழுப்பிட்டு ஜெபிக்க சொல்ற அம்மா. சின்ன பிரச்சனை வந்தாலே டென்ஷன் ஆகிற நபர்கள் உண்டு. அன்பவங்களை எப்படி ஆழமுள்ள அமைதி பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த உலகம் தெரிகின்ற சும்மா சாதாரண அன்பு அல்ல, ஆழமுள்ள அன்பு பெறுவதற்கு என்ன செய்யணும்? 2 காரியங்கள் தான் பைபிள் சொல்லுது. ஒன்று, பாவம் நம்மை விட்டு நீங்கும் பொழுது அமைதி நமக்குள்ள வரும். பைபிளில் லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் பாவினியான மகள் ஆண்டவரை காலருகில் இருந்த கண்ணீரால் கால்களை கழுவி தலைமுடியால் துடைக்கின்ற நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அந்த அதிகாரத்தில் 48வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உன்னோட பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், எல்லா பாவத்தையும் மன்னிக்கின்றேன். அது முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லுவார், அமைதியுடன் நீ செல்க.
எப்ப பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டவளுக்கு அதுக்கு பிறகு கிடைக்க போறது அமைதி தான். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை நீப்பதற்காக கல்வாரி மறையில் சிலுவையில் அறையப்பட்டு பாவத்துக்கு கழுவாய் முடிந்த பிறகு உயிர்த்தெழுந்து வந்த போது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்த போது, இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் யாரெல்லாம் சந்திக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எப்போ? பாவத்துக்கு பரிகாரம் செய்து முடித்த பிறகு, உலகத்தினுடைய பாவங்கள் நீக்கப்பட்ட பிறகு யாரை சந்தித்தாலும் இயேசு சொல்லுகிற விஷயத்தான், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அதுக்கு முன்னாடி இயேசு யாருக்கும் அமைதி சொன்னதில்லை. பாவினியான மகளுக்கு மட்டும்தான் நீ அமைதியுடன் செல்க என்று சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுது பாவம் நீங்கிறதோ அப்பொழுது இந்த உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக அமைதி நமக்குள்ள வர தொடங்கும். பலரும் உள்ளிருப்பு தியானங்களுக்கெல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை கலக்கி குளிக்கிற முழு பாவர்க்கு செஞ்சு முடிச்ச பிறகு புதன்கிழமை என்ன சந்திக்க வரும்பொழுது பலரும் சொல்றது உண்டு, ஃபாதர் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு நேற்று நிம்மதியா நான் தூங்கிட்டேன். பாவம் நீங்கும் பொழுது உலகம் தர முடியாத ஒரு நிம்மதியான அமைதி நிறைந்த உள்ளம் நமக்கு கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஒரு பச்சிளம் குழந்தை தாயின் மடியில் தூங்குவது போல ஆண்டவருடைய மடியில் தூங்கக்கூடிய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அமைதி கிடைப்பதற்கான 2வது வழி பைபிள் என்ன சொல்லி தருகிறது என்று கேட்டால், எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்த தொடங்கினால் அமைதி நமக்குள்ள நிரம்பும் என்பதுதான் 2வது டெக்னிக். பிலிப்பியர் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்கிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாம் எதை குறித்தும் கவலை கொள்ளக்கூடாது. ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். சுருக்கமா சொன்னா, எப்ப பார்த்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள நிரம்ப தொடங்கும். எங்கெல்லாம் ஸ்துதிக்கிறோமோ, எங்கெல்லாம் நன்றி செலுத்துறோமோ, எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியால் நாம் நிரம்பி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அறிவெல்லாம் கடந்த அமைதி நமக்குள்ள வர தொடங்கும். நம்முடைய சங்கடங்கள், சோகங்கள், நம்முடைய உலகம் சொல்லிக் கொடுத்த பல கணக்கு போடுதல்கள் மாறிட்டு தெய்வீக அமைதி, ஆறுதல் நமக்குள்ள வர தொடங்கும். ஸ்துதித்தால் போதும், ஜெபித்தால் போதும். அன்பார்ந்தவங்களே, இந்த நாட்களிலே அமைதிக்காக நாம் ஜெபிக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது போல பணம் வந்தால் அமைதி கிடைக்காது. பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது அப்படிதான். ஒரு 10 லட்சம் வந்து கடலில் அடைஞ்சிச்சுனாக்கா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. இந்த நோய் நீங்கிருச்சுன்னா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. வீட்டுக்கார் தண்ணீடி நிறுத்தினா நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கின்றவர்களும் உண்டு. பாப்பாவுக்கு திருமணம் முடிஞ்சிச்சுனாக்கா நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கின்றவர்களும் உண்டு. அன்பர்கள் நம்ம நினைக்க கூடாது, இந்த ஒரு காரியம் முடியும் பொழுது அடுத்த கவலைகள் வரலாம். ஆனால் தூயாவி நமக்குள்ள வர தொடங்கும் பொழுது நம்மை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு கலக்கங்களோ கவலைகளோ இருக்காது. எப்பொழுதும் நிறைவும் நிம்மதி இருக்கும். அதனால்தான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே தெய்வீக அமைதி எனக்குள்ள நிரப்பித்தாரும், எல்லா மக்களுக்கும் அமைதி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வரம் எனக்கு தாரும், நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அமைதி நிலைநாட்ட என்னை கருவியாக மாற்றும். அப்பொழுது வசனம் சொல்லுவது போல அமைதியை ஏற்படுத்துவோர் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்களாக மாறும். ஏனெனில் கடவுளின் மக்கள் என நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுவோம். ஜெபிப்போமா, கரம் கூப்புவோம். ஓ பரிசுத்த ஆவியே, திருவிழா நாட்களில் முது ஆவியின் அமைதி எங்களுக்குள்ள நிரப்பித்தாரும். உலக வாழ்க்கை எங்களுக்கு தருகின்ற பலவிதமான கலக்கங்கள், குழப்பங்கள், மனபாரங்கள், வேதனைகள் எல்லாம் நீக்கி ஆழமுள்ள அமைதி எங்களுக்கு தாரு. எல்லா பாவத்தையும் விட்டு குற்றுணர்வுகளும் சங்கடங்களையும் நீங்கி கடவுள் பிள்ளை என்ற தெளிவோடு ஆறுதல் அடைவதற்கு, எப்பொழுது ஸ்துதித்து மகிழ்ந்து ஆவியால் நிரம்பி அமைதி கொண்டாடுவதற்கு எங்களை ஆசீர்வதியும். போதையும் உலகம் முழுவதும் அமைதி பரவட்டும் ஆண்டவரே. அமைதி தேடி அலைகின்ற எல்லா நெஞ்சங்களும் நிறைவடைவதற்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமீன்.